பக்தி சேனல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காவ காக்க வந்துட்டாரே. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவைய போடுங்கய்யா, போடுங்கம்மா. அங்க இடி முழங்குது, தாயாகத்தானே அமர்த்து விட்டார். பரமசிவம் போய் கூப்பிடுறாரு, பெண்ணி பார்வதான் சாமி வெற்றி தோல்வி எல்லாம் முடிந்து விட்டது. ஆஹா, நான் கணவன் நீ மனைவி. ஆமா, நான் சிவன் நீ சக்தி. ஆமா, சேர்ந்திருப்போம் வா என்று சொன்னார். ஆமா, ஒரு காலம் முடியாது. ஆஹா, எப்பொழுது நீ பொய்யான வெற்றியை பெற்றாயோ உன்னோடு நான் கைலாயம் வர முடியாது. ஆமா, அன்னை உமைவளாகப்பட்டவள் நான் வர வேண்டும் என்றால் உன்னில் ஒரு வாதியை உன் உடலில் எனக்கு சரிபாதியை தர வேண்டும் என்று சொன்னார். ஆமா,
சக்தி இல்லைக்கில்லை சிறுமலை என்பது உண்மை என்றால் ஆண் இன்றி பெண் வாழ முடியாது, பெண் இன்றி ஆண் வாழ முடியாது என்பது உண்மை என்றால் உன் உடலில் எனக்கு சரிவாதி பிரித்தரணும் என்று சொன்னான். சரிவாதி தர வேண்டும். பார்த்தார் ஆண்டவனாகப்பட்டவர். ஆமா அடி பைத்தியக்காரி. சரிபாதி என்ன? என் உடல், ஆமா பொருள், ஆவி அனைத்தும் நீதானே. ஆமாம் என்னுள் எழுந்திருப்பவள் நீ அல்லவா? சரிபாதி என்ன? ஆமா எப்பொழுதே தருகின்றேன் என்றுதானே. ஆமாம் தன்னுடைய உடலில் எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. உருக்கமாக என்ன கேட்க போகிறார்? இந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பிறந்தவள் இருப்பதை விட ஏற்பதே தந்தையும் பாசம் என்னையும் மீறு மரபுக்கு வந்துவிட்டது. உத்தரவிடுங்கள். விதி உன்னிடம் விளையாடுகிறோம். எங்கு வந்தாய்? எனக்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். மாதத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். ஒரு நாள் அனைத்து மருந்து அடியாரை ஏற்றுக்கொள். என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. நீ வேலையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ள இளமை கலந்து கற்கன் நகர்ந்த பாகத்தால் தவறு செய்து விட்டாய். அதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். எனக்கு தேவையில்லை. உலகில் நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இனியொரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராயில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அழியாதே. அல்பம் சிவமயம். சப்தரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்கவர்கள்